வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே. டேய் தம்பி, நேற்று எங்கடா பேப்பர் போட்ட? இல்லை சார், அங்கே தான் வச்சுருந்தேன். காற்றுல ஏதாவது பறந்துருக்கும். பேப்பர் போடுற பையன் தானே நீ? உனக்கு என்னடா தெரியும் பேப்பரில் வர நியூஸை பற்றி? இனிமேல் பேப்பர் ஒழுங்காக உள்ளே வரல காசு தர மாட்டேன் போடா. மச்சான், நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு பிள்ளை குறுக்க வந்துட்டு அப்புறம் என்ன நான் என் பாட்டு வந்துட்டேன். என்னாச்சு? பீரியட்ஸ்க்கா? அச்சச்சோ, இந்தாங்க. இப்போ ஓகேவா? ம். சரி, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏய், நீ ஹர்னி தானே? ஆமாம் சுஜி, நான் ஹர்னி தான். என்னடி லவ் ஜிகாதாவா குர்காலாம் போட்டிருக்க? பகுத்தறிவு இருக்கிறவன் பாதுகாப்பு கூட குறுக்கா போட்டுக்கலாம். என்னடி பகுத்தறிவுன்னு பெரியாரிசம்லாம் பேசுகிற? என்கிட்ட இருக்கிறத பேசினா பெரியாரிசமா? குர்கா முஸ்லீமுக்கு தான் சொன்னோன்னு யாரு சொன்னா? மானத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும், தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆன உடை தான் இந்த குர்கா. ஆயுதம் தான் நம்மளை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குர்காவும் என்னை பாதுகாக்கும், என்னை காப்பாற்றும். அதுக்கு நான் முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பகுத்தறிவு உள்ள மனுஷனாக இருந்தாலே போதும். ஏய் சாரிடி. சரி பரவாயில்ல, நீ எங்கே போகிற? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி, பார்த்து போயிட்டு வா. பாய். யோ, யார் யா நீ? என்னையா ஏன் அரைஞ்ச? மச்சான், காது கொய்யன்னு கேட்குதுடா. எதுக்குடா அவனை அரைஞ்ச? தம்பி, யார் நீ? எங்க ஏரியா பையன் மேலே கவிக்க கேட்குறேன்ல, சொல்கிறா சொல்கிறா, யாரா நீ? எப்படி போகிறான் பாரு, புறம்போக்கு நிற்காம போகிறான். இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி செவிலே அறையணும். அதை தான் நானும் செஞ்சேன். வாட் ப்ரோ? பேப்பர் போற பையன் தானே நீ? உனக்கு என்னடா தெரியும் பேப்பர்ல வர நியூஸை பத்தி? மேலும் 2 நாட்களுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குமா? மாவட்ட அளவிலான போட்டியில் தூத்துக்குடி மாணவன் சாதனை. தூத்துக்குடியில் செய்தித்தாள் போடும் ரவி என்ற மாணவன் மாவட்ட அளவிலான ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்றார். மேலும் அவர் சாதனை தொடர வாழ்த்து. இந்த உலகம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸையும் நம்ம செய்கிற வேலையை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. யாரும் அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை பார்க்குறது இல்லை. விடுங்க, பேப்பர் போடுற பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? பேப்பர் போடுற பையனுக்கு அவ்வளோதான் அறிவு. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை. யாரும் மற்றவங்க போகிற ட்ரெஸ்ஸை வச்சோ அவன் செய்கிற வேலையை வச்சோ ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே இருக்கிற திறமையை மட்டும் பாருங்கள்.